எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ பஞ்சதந்திர கதைகள் வரிசையில் ஒரு கதை பார்க்கலாமா? திருடனின் தியாகம். ஒரு நாட்டில் ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு பையன் இருந்தான். அப்புறம் ஒரு மந்திரி இருந்தார், அவருக்கு ஒரு பையன் இருந்தான். அப்புறம் இன்னொரு வியாபாரி ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஒரு பையன் இருந்தான். இவங்க 3 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாகவே இருந்தாங்க. அப்படியே வளர்ந்து வந்தாங்க, பெரியவங்க எல்லாம் ஆயிட்டாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க ராஜாவோட பையன்கிட்ட அவங்க ராஜா சொல்கிறாரு, என்னடா வயசாகிட்டே இருக்குது, நீ பாட்டு இப்படி ஊரை சுற்றிட்டு இருக்க, ஏதாவது சம்பாதிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த மந்திரியோட பையன்கிட்ட அவர் கேட்குறாரு, என்னப்பா இப்படியே ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க, எப்போ சம்பாதிக்கிறதா உத்தேசம், ஏதாவது வேலை பார்க்க வேண்டாமா, வயசாகிட்டே இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தாப்புல 3வது அந்த வியாபாரியோட பையன்கிட்டையும் அந்த வியாபாரி சொல்கிறாரு, என்னடா இப்படி ஊரை சுற்றிக்கிட்டே இருக்க, வயசாகிட்டே இருக்குது, ஒழுங்காக தான் வேலைக்கு போகிறதா இருந்தால் போ, இல்லையா வீட்டை விட்டு வெளியில் போயிரு, இப்படியே சும்மா இருக்காத அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மறுநாள் அந்த 3 பேரும் வழக்கமாக சந்திக்கிற இடத்துக்கு வர்றாங்க. வந்தவுடனே ராஜாவோட பையன் சொல்கிறான், ஐயோ என்ன எங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டாருப்பா, சம்பாதிக்காம இப்படி ஊரை சுற்றுறியன்னு திட்டாரு அப்படின்னு சொன்னார். உடனே அந்த மந்திரியோட பையன் சொல்கிறான், ஆமாப்பா எங்கள் அப்பாவும் என்னையும் இப்படி தான் சொன்னார், என்னடா வயசாகுதே சம்பாதிக்க வேண்டாமான்னு கேட்டார் அப்படின்னு சொல்கிறான். உடனே வியாபாரியோட பையன் சொல்கிறான், அட பரவாயில்லடா, உங்களையாவது சம்பாதிக்கலையான்னு கேட்டார், எங்கள் அப்பா இனிமேல் சம்பாதிக்காமல் இருந்தேன்னா இப்படியே இருந்தேன்னா நீ வீட்டை விட்டு வெளியில் போயிருன்னு சொல்லிட்டாடா அப்படின்னு சொல்கிறான். சரி என்னடா பண்ணலாம், நம்ம 3 பேரும் ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு வழியை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லும்போது, சரி மறுநாளைக்கு காலையில் நம்ம 3 பேரும் இதே இடத்துக்கு வருவோம், ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுநாள் அதே மாதிரி அந்த இடத்துக்கு வர்றாங்க, வழக்கமாக சந்திக்கிற இடத்துக்கு. அங்கே வந்த உடனே சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்படியே நடந்து போவோம், அங்கே பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அங்கே போனோம்னா நமக்கு ஏதாவது ஒரு வியாபாரத்துக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் வருது, கிராமத்தை தாண்டி நடந்து போயிட்டே இருக்காங்க. அங்கே ஒரு மலை வருது. அந்த மலைக்கிட்ட போன உடனே மலை மேலே ஏறி போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு இடத்துல நல்ல விலை உயர்ந்த கற்கள் கொஞ்சம் கிடக்குது. அதை பார்த்த உடனே அந்த வியாபாரியோட பையன் சொல்கிறான், ஏய் இங்கே பாருடா, இங்கே இருக்குதுல, இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம இதை வச்சு வியாபாரம் பண்ணலாம், இது ரொம்ப விலையுயர்ந்த கல்லுடா, இது நல்ல விலைக்கு போகும், அந்த பணத்தை வச்சு நம்ம வியாபாரம் தொடங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா சரின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட பேண்ட்டு பாக்கெட்டில் சட்டைப்பையில் கொஞ்சம் கொஞ்சமாக கல் எடுத்து போட்டு 3 பேரும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் தூரம் போகிறாங்க. போன உடனே ஒருத்தர் சொல்கிறான், ஐயோ நம்ம பாக்கெட்டில் இருக்க கல்லெல்லாம் யாராவது பார்த்தாங்கன்னா நம்மளோட இந்த கல்லெல்லாம் திருடிக்குவாங்களே, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரியோட பையன் கேட்குறான். உடனே ராஜாவோட பையன் சொல்கிறான், ஐயோ என்னடா பண்ணுறது, யாராவது திருடிக்கிட்டாங்கன்னா நம்ம திரும்ப என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, உடனே வியாபாரியோட பையன் சொல்கிறான், வாங்க இங்கே கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கே ஒரு காடு இருக்குது, அங்கே ஒரு குளம் இருக்குது, அங்கே போய் நம்ம இந்த கல்லெல்லாம் ஒன்றா போட்டு தண்ணியை குடிச்சு முழுங்கிடலாம். நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த கல்லை யாருமே எடுக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. திரும்ப நம்ம போய் இன்னொரு வீட்டுக்கு போன உடனே நம்ம இதிலேருந்து இதை வெளியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இதை இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னால் இருந்து ஒரு திருடன் இதை கேட்டுக்கிட்டே இருக்கான். ஓ இவங்கக்கிட்ட விலையுயர்ந்த கல் இருக்கா, சரி இதை நம்ம எப்படியாவது அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போன உடனே என்ன சொல்கிறான், ஐயா எனக்கு நான் தனியாக வந்துட்டுருக்கேன், எனக்கு துணைக்க ஆளுமே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் உங்களோட வந்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க அந்த கல்லெல்லாம் முழுங்கிட்டு வயிற்றில் கனத்தோடு அப்படியே நடந்து வந்துட்டுருக்குறாங்க. அப்போனே சரி வாப்பா நீ ஒன்று நாங்கள் தூக்கிக்கிட்டா போகிறோம், நீ பாட்டுக்கு எங்கள் கூட நடந்து வர போகிற, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கிராமத்தை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. அந்த கிராமத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கதை தொடரும். மீண்டும் சந்திப்போம்.